இன்னைக்கு நான் சாதாரண நாளை பத்தி பேச போறது கிடையாது. ரொம்ப விசேஷமான நாள், நம்மளுடைய மரபுக்கு உண்டான நாள், நம்மளுடைய நம்பிக்கைக்கு உண்டான நாள், நம்ம ஆன்மீக அடையாளமான நாள். நாளைக்கு மாசி மகம். இந்த நாளை எந்த சூழ்நிலையும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப புனிதமான ஒரு நாள். ஓகேங்களா? இந்த தமிழ் மாசத்துல, இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய இந்த மக நட்சத்திரம், ஓகேங்களா, ரொம்ப புனிதமான நாளா நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? நீங்க என்னைக்காவது இந்த பீச்சுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? இந்த மாசி மகம் கொண்டாடக்கூடியது காலைல சூரிய உதயம், அந்த ப்ரீஸ், ஓகேங்களா, ஓம் நமசிவாய மந்திரம், இதெல்லாம் கேட்கும் போது மனசு பியூர் ஆயிடும். தீர்த்தவாரி, இதுதான் இதோடைய சிறப்பான ஒரு விஷயம். தீர்த்தவாரியை நம்ம போய் புனித நீராடுதல் அர்த்தம். நம்மளுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சில பாவங்களை கழிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் தான் இந்த நாள். ஓகேங்களா? இந்த நாள்ல கடல், நதி, குளம், இது போல எந்த நீர்நிலையில குளிச்சாலும் நம்மளுடைய பாவங்கள் கிடையாது. அதான் அதோடைய சிறப்பு. இந்த உடலை மட்டும் கிடையாது, இந்த மனசையும் நம்ம மனசை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் தான் இந்த நாள். ஓகேங்களா? இது சாதாரண ஒரு குளியல் என்றது கிடையாது. இது ஒரு புதுசா நம்ம ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம். ஓகேங்களா? தமிழகத்துல பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல நடக்கக்கூடிய இந்த மகாமகம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எவ்வளவு சிறப்பு, உலகமே பார்த்து வைக்கக்கூடிய ஒரு புனிதமான நாள் இது. அந்த ஒரு தீர்த்தவாரி அவ்வளவு விசேஷம். சென்னையில பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவில் இருப்பாருங்க. அங்க உற்சவர் வீதி உலா வருவார். அது ரொம்ப ஃபேமஸ். உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் இது. அப்புறம் திருச்செந்தூர் முருகர் கோயில் எடுத்துங்க. அங்க கடற்கரையில குளிச்சுட்டு முருகர் தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பா நடக்கும் திருச்செந்தூர்ல. அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு நாள். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். எதை தூக்குறோம் தெரியாம தானே ஓடுறோம். அது ஒரு பலு. அது வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நம்மளுடைய சிக்கலா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அந்த ஒரு நாள் இது எல்லாத்தையும் புனிதமாக்கும். இப்போ ஒரு விஷயம் நிறைய யோசிக்கலாம். நான் சொல்லும் போது எத்தனையோ பேர் வந்து குளிப்பாங்க. எத்தனையோ பேர் வந்து குளிக்கும் போது அவங்க வியாதிகளோடு வந்து குளிப்பாங்க, பிரச்சனைகளோடு வந்து குளிப்பாங்க. அவங்க குளிக்கும் போது நம்மளுக்கும் அது ஒட்டிக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரல. ஒவ்வொருத்தருடைய கர்மாவையும் அந்த ஒரு இடத்துல அந்த தண்ணியில விழும் போதே அந்த தண்ணி அப்படி அந்த ஸ்பாட்ல பஸ்பமாக்கி வெளியே அனுப்பிடும். அதாவது அதை வேப்பராக்கி வெளியே தள்ளிடுது. ஓகே, அப்ப அது என்ன? அதுதான் அதோடைய ஸ்பெஷல். இது ஒரு புனிதமான நீராடல், அது ஒரு உணர்வு, இது ஒரு ஆன்மீக புரட்சி, மனசை சுத்தப்படுத்தக்கூடிய, மனசு சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு நாள். இந்த மாசி மகம் நாளைக்கு வருது. விடாதீங்க, சக்சஸ்ஃபுல்லா செய்யுங்க, குளிங்க, உங்க வாழ்க்கையை புனிதமாக்கிக்குங்க. நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயலாம்.